கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். நம்ம சேர்ந்து தேவனை துதித்து ஒரு பாடலை பாடி இந்த நாளில் கர்த்தர் நமக்கு என்ன வார்த்தைகளை கொடுக்க போகிறார் என்று நம்ம தியானிக்க போகிறோம். எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. இந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. இயேசு ராஜனை ஸ்தோத்தரிப்பே, இந்த ஏழையின் ஜெபம் கேட்டான். இயேசு ராஜனை ஸ்தோத்தரிப்பே, இந்த ஏழையின் ஜெபம் கேட்டான். இந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. இந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. இக்கட்டில் மனித உதவி இல்லாமலே அற்று போனாலும், இக்கட்டில் மனித உதவி இல்லாமலே அற்று போனாலும், எனக்கு ஒத்தாசையை தினம் தப்பாமலே இயேசு நாமத்தில் கிடைத்திடுமே. எனக்கு ஒத்தாசையை தினம் தப்பாமலே இயேசு நாமத்தில் கிடைத்திடுமே. இந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. இந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. இயேசு ராஜனை ஸ்தோத்தரிப்பே, இந்த ஏழையின் ஜெபம் கேட்பான். இயேசு ராஜனை ஸ்தோத்தரிப்பே, இந்த ஏழையின் ஜெபம் கேட்பான். இந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. இந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. இக்கட்டான சூழ்நிலைகளிலே, மனிதர் தள்ளிவிட்ட சூழ்நிலையிலே, கைவிடப்பட்ட சூழ்நிலையிலே ஒத்தாசை எங்கிருந்து வரும், யாருடைய உதவியை நாடப்போகிறேன் என்று ஏங்கி தவித்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக தேவன் மேல் விசுவாசமாயிருங்கள். அவர் நிச்சயமாக உங்கள் இக்கட்டில் உங்களுக்கு உதவி செய்வார். கண்ணீரோடு அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறீங்களா? ஆறுதலுக்காக ஏங்குறீங்களா? இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அடைக்கலம் இருக்கிறார். அவருடைய ஒத்தாசை எப்பொழுதும் உங்களுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் உண்டாக வேண்டும் என்றால் இன்றைக்கே இயேசுவை நோக்கி கூப்பிட்டு பாருங்கள். அவர் நமக்கு உதவி செய்து நம்மளை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமேன், ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே தியானிப்பதற்கு சங்கீதம் 20 சங்கீதம் 2வது வசனத்தை வாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சீயோனில் இருந்து உம்மை ஆதரிப்பாராக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வாசித்த இந்த வேத வசனம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது? அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சீயோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக. தேவன் எல்லா மனிதனுக்கும் ஒத்தாசை அனுப்ப மிகுந்த ஆவலாக இருக்கிறார். இந்த நாட்களையும் கூட நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு உதவியை நாடி எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். எனக்கு உதவுவதற்கு யாருமே இல்லை, எனக்கு இந்த பூமியில் நான் நம்பியிருந்த பலரும் எனக்கு ஆதரவாக இல்லை, நான் உதவுவார் அற்று இந்த நாட்களில் இருக்கிறேன், எனக்கு ஒத்தாசை வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா,
மனுஷனுடைய உதவியும் ஒத்தாசையை நீங்கள் எதிர்பார்க்குறத விட வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய உதவியை நீங்கள் கேட்டு பாருங்கள், நாடி பாருங்கள், உங்களுக்கு ஒத்தாசை கிடைக்கும். 1 ராஜாக்களின் புத்தகத்தில் 14:26 சொல்லுகிறது, இஸ்ரவேலின் உபத்திரவம் மிகவும் கொடிது என்றும் அடைக்கப்பட்டவனும் இல்லை, விடுபட்டவனும் இல்லை, இஸ்ரவேலுக்கு ஒத்தாசை செய்கிறவனும் இல்லை என்று கர்த்தர் பார்த்து, அடுத்த வசனம், இஸ்ரவேலின் பெயரை வானத்தின் கீழிருந்து குலைத்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்லாமல் யோசியாவின் குமாரனாகிய எரபியாமின் கையால் அவர்களை ரட்சித்தார் என்று இங்கே நம்ம பார்க்கிறோம். உங்களுக்கு ஒத்தாசை செய்வதற்கு யாரும் இல்லை என்று நீங்கள் இருக்கிறீங்கன்னா, நீங்கள் ஒத்தாசைக்காக மனுஷனை நாடாமல் தேவனை நாடி பாருங்கள். அவர் உங்களுக்கு, நீங்கள் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில், உபத்திரவத்தில், ரொம்ப வேதனையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலை, உங்களுக்கு ஒத்தாசை செய்கிறதுக்கு யாரும் இல்லை என்று கர்த்தர் பார்த்து அன்றைக்கி யோசுவாவை கொண்டு இஸ்ரவேலுக்கு ஒரு ரட்சிப்பை கட்டளையிட்டாரே, அதுபோல் யாரையாகிலும் ஒரு ஆளை எழுப்புவார் உங்களுக்கு ஒத்தாசைக்காக. எத்தனையோ நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஒத்தாசை, உதவி இல்லை, ஆதரவு இல்லை அப்படி சொல்லி இருக்கும்போது பாருங்கள், எதிர்பாராத சில மனிதர்களை தேவன் எழுப்பி நமக்கு ஒத்தாசை செய்வார். நான் என்னுடைய ஊழிய அனுபவத்திலிருந்து சொல்ல முடியும், நிறைய நேரங்களில் ஊழியத்தின் தேவைகளை மனதில் ஒரு பாரமாய் சுமந்து ஆண்டவரை எப்படி இந்த காரியம் நடக்க போகிறது என்று மனுஷனை எதிர்பார்க்காம, ஆண்டவரை நீங்கள் தான் இந்த விஷயத்தில் எனக்கு ஆதரவாக ஒத்தாசை அளிக்கணும்னு சொல்லி கேட்கும்போது எதிர்பாராத இடத்திலிருந்தெல்லாம் மனிதர்களை எழுப்பி நம்ம எதிர்பாராத ஆட்களை கொண்டு, இன்னும் சொல்லப்போனால் இவங்களை கொண்டு நமக்கு ஒரு காரியம் நடக்குமா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு உள்ள சில மனிதர்களை கொண்டு கூட தேவன் உதவி செஞ்சுருக்கிறார். ஆனால் நம்ம மனுஷனை எதிர்பார்த்துருக்கூட, நீங்கள் யாரோ சில மனுஷர்களை எதிர்பார்த்துருக்கிறீங்கன்னா உங்களுடைய எதிர்பார்ப்பு தோல்வியில் முடியும். நீங்கள் எதிர்பார்க்குறவங்க உங்களுக்கு நன்மை செய்ய மாட்டாங்க. ஒருவேளை கடந்த காலங்களில் செய்திருந்தால் கூட அவங்களிடத்துலேருந்து உங்களுக்கு ஒத்தாசை வராது. சங்கீதம் 121:1-2 நமக்கு எல்லாருக்கும் நல்ல அறிமுகமான வசனம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இன்றைக்கு இந்த வார்த்தையை நீங்கள் தீர்க்க தரிசனமாக எடுத்து, இன்றைக்கி இந்த வார்த்தையை கொண்டு கர்த்தர் என்கிட்ட பேசுகிறாரு. எனக்கு உதவிக்காக, நான் ஒத்தாசைக்காக சிலர் எதிர்பார்த்துருந்தேன், ஆனால் அவங்கெல்லாம் எனக்கு உதவலை. ஆனால் நான் இன்றைக்கி உங்களை நம்புகிறேன் ஆண்டவரே, எனக்கு நீங்கள் ஆதரவாக ஒரு ஒத்தாசை அனுப்பும் என்று சொல்லி தேவனை மாத்திரம் நீங்கள் நோக்கி கொண்டிருந்தா, இந்த வார்த்தை நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டு 24 மணி நேரத்துக்குள்ளே கூட உங்களுக்கு ஒத்தாசை செய்வதற்கு தேவன் மனுஷனை அனுப்ப முடியும். எலியாவை ஆண்டவர் அன்றைக்கு கேரித் ஆற்றண்டையில் போய் உட்கார சொன்னார். உட்கார சொல்லிட்டு அனுப்பும்போது சொல்லி அனுப்பலை, எலியாவே நீ போ, உனக்கு அங்கே நான் சாப்பாடு கொடுத்து விடுறேன்னு சொல்லலை, நீ கேரித் ஆற்றண்டையில் போய் இருனார், அவ்வளோதான். எலியா அங்கே போய் உட்கார்ந்துருந்தார். ஆனால் நேரம் வந்தபோது, சாப்பாட்டு வேலை வந்தபோது ஒத்தாசைக்காக தேவன் காகத்தை அனுப்பினார். உங்களுக்கும் ஆண்டவர், எலியா ஒரு நாள் கூட நினச்சிருக்க மாட்டார் காகம் வந்து நமக்கு சாப்பாடு கொடுக்கும்னு. நான் சொல்கிறேன், நீங்கள் எதிர்பார்க்காத ஆட்கள், எதிர்பார்க்காத இடத்திலிருந்து, எதிர்பாராத திசையிலிருந்து இந்த நாட்களில் உங்களுக்கு ஒத்தாசை வரும். நம்பி ஜெபம் பண்ணுங்க. நல்ல பிதாவே, உங்களுடைய சமூகத்தில் வருகிறேன். யாரெல்லாம் இந்த வார்த்தையை நம்பி இந்த நாளில் ஜெபிக்கிறாங்களோ அவங்களுக்கு தகப்பனே இன்றைக்கு ஒரு ஒத்தாசை, இப்போ அவங்களுக்கு என்ன விஷயத்தில் ஒத்தாசை தேவைப்படுகிறதோ அந்த காரியத்தில் என் தெய்வம் உதவி செய்யும். இந்த வார்த்தையை நம்பி ஜெபிக்கிறவர்களுக்கு இந்த அற்புதத்தை நீர் கட்டளையிட்டு சாட்சியாக மாற்றும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.